வணக்கம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரம் குறித்து நம்முடைய இயல் தொலைக்காட்சியில் யூடியூப்பில் நாம் பேசிகிட்டு வர்றோம். குறிப்பாக இதில் பாடல்கள் தேவையான இடத்துல நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். புகார் காண்டத்தில் 5 பகுதிகள் முடிந்து 6வது பகுதியாகிய கடலாடு காதை பற்றி இன்றைக்கி நாம் காண இருக்கிறோம். இதில் கேட்டுட்டு வர்ற நேயர்கள் சில பேர் இந்த பாட்டு வரி சொல்லணுமான்னு கேட்குறாங்க. இது ஒரு பதிவுக்காக நம்ம செய்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சிலப்பதிகார வரிகள் வாசிக்கப்படணும், சொல்லப்படணும், பதிவாகணும். அதுக்காகத்தான். சரி, இந்த பகுதியில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, வெள்ளி மால் வரை வியம்பெருஞ்செடி கள்ளவில் பூம்பொழில் காமக்கடவுட்கு கருங்கயல் நெடுங்கன் காதலி தன்னொடு விருந்தாட்டு அயரும் ஓர் விஞ்சை வீரன். மேலோகத்திலிருந்து விஞ்சையன் ஒருவன் தன்னுடைய காதலியை அழைத்து கொண்டு இங்கே வர்றான் பூமிக்கு. அப்போ அவன் இமயமலை, கங்கை நதி, காடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தவன் புகார் நகரத்துக்கு வர்றான். சிமயத்து இமயமும் செழுநீர் கங்கையும் உஞ்சயம் பதியும் விஞ்சத்து அடவியும் வேங்கடமலையும் தாங்கா விளையுள் காவிரி நாடும் காட்டி பின்னர் பூவிரிபடப்பை புகார் மருங்கு எய்தி சொல்லிய முறைமையின் தொழுதனன் காட்டி மல்லல் மூதூர் மகிழ்விழா காண்போன். புகார் நகரத்தினுடைய அந்த அழகும் இந்திர விழா தொடங்குவதற்கான நேரம் ஆதலால் அதுக்காக நம்ம ஊரில் சொல்லும் இல்லையா, கொடியேற்றம் நிகழும். இந்த கொடியேற்றம் நிகழ்ந்து அந்த இந்திர விழா தொடங்க போகிற காட்சியை அவன் தன்னுடைய காதலிக்கு காட்ட வர்றான். அப்படி காட்ட வர்றப்ப புகார் நகரின் அழகிய காட்சிகள், புகார் நகரின் வரலாறு, இது தவிர மாதவி எப்படி தோன்றினாள், அவள் எந்த வம்சத்தை சார்ந்தவள் என்பதெல்லாம் சொல்லி, அவள் ஆடுகின்ற 11 வகையான ஆடல்களையும் இதில் சொல்லி, அந்த ஆடல்களுக்கான புராண கதையும் இதில் அவன் சொல்கிறான். சொல்லி முடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க அதை சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அதே சமயத்தில் மாதவி காதலனாகிய கோவலனோடு கடல் நோக்கி செல்கிறாள். அந்த காலத்தில் ஆறு, கடல் இதை நோக்கி போகிறது வழக்கம். அப்படி அவள் போகிறப்ப தன்னை மிக அழகாக அவள் அலங்கரித்து கொள்ளுகிறாள். அப்படி அவள் அலங்கரிக்கிறப்ப 32 வகையான அணிகலன்களை அணிகிறாள். 32 வகையான அணிகலன், பெண்கள் அணிகிற அணிகலன், அதெல்லாம் அணிஞ்சிட்டு அவள் புறப்படுறான். கூடவே கோவலன் போகிறான், வசந்த மாலையும் கூட போகிறான். இதில் என்ன ஆச்சரியம்னா, இந்த 32 வகையான நகைகளை இளங்கோவடிகள் சொல்வதற்கான காரணம் என்ன காரணம்னா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இதில் பிரிவு ஏற்படும், எல்லாவற்றையும் இவ்வளோ நகைகளை அணியாமல் இருப்பா, கடைசியாக போட்டுக்கிற நகை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கான காட்சி இது. அங்கே போகிறாங்க. அப்போது மட்டக்குதிரைன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது உயரம் குறைவான குதிரை, அத்திரி என்று அதற்கு பெயர். அதை கோவேறு கழுதைன்னு சொல்கிறது உண்டு. அதன் மீது ஏறிக்கொண்டு அவன் பயணப்படுறான். அங்கே போய் வண்ணச்சாலைகளில் கடற்கரை மணலில் அவர்கள் உட்கார்ந்து யாழை கையில் எடுத்து வாசிக்க தொடங்குறாங்க. இது வரைக்கும் இந்த கடலாடு காதை செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். இனி இதில் இந்த கதையை நோக்கி நம்ம நகழ்வோம். விண்ணிலிருந்து வந்த விஞ்சயன் ஏன் புகார் நகரை நோக்கி வந்தான்? இந்திர விழா தொடங்கியிருக்கிறது. இந்திர விழா தொடங்க காரணம் என்ன? அதற்கான வரலாறு சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், தென்திசை மருங்கின் ஓர் செழும்பதி தன்னுள் இந்திர விளவு கொண்டு எடுக்கும் நாள் இது என கடுவுசை அவினர் கணம் கொண்டு ஈண்டி கொடிவரி ஊக்கத்து கோணகர் காத்த தொடுகளல் மன்னர்க்கு தொலைந்தனராகி நெஞ்சு இருள் கூற நிகர்த்த மேலிட்ட பஞ்சம் பெயர்த்த மாபெரும் பூதம் திருந்துவேல் அன்னர்க்கு தேவன் ஏவ பழி உண்ணும் இடனும் காண்குதும். முசுகுந்தன் என்றொரு மன்னன், சோழ மன்னன். அவன் பூம்புகார் நகரை ஆண்டு வந்தான். அக்காலத்தில் இந்திரலோகத்தை நோக்கி அவுணர்களாகிய அசுரர்கள் படையெடுத்த போது அவர்களை வெல்லுவதற்காக இந்திரன் முசுகுந்த மன்னனை அழைத்தான். முசுகுந்தனும் அவுணர்கள் அஞ்சுமாறு போர் புரிந்தான். அந்த நேரத்தில் அவுணர்கள் இருள் கவிழுமாறு அவன் மீது மாயையை செலுத்தினர். அந்த இருளில் சிக்கிக்கொண்ட முசுகுந்தனை காப்பாற்றுவதற்காக இந்திரன் ஓர் பூதத்தை ஏவினான். அது வேல் கொண்டு அந்த இருளை போக்கிற்று. உடனே தன்னை காப்பாற்றிய அந்த பூதத்தை வணங்கிய முசுகுந்தன்
தன் நகரத்துக்கு அதனை அழைத்து வந்தார். அந்த பூதமானது இன்றைக்கும் பூம்புகார் நகரத்தில் இருக்கிறது. அந்த பூதத்தை புகார் நகர பெருமக்கள் வழிபடுகின்றார்கள். அதனை நாம் காண இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஐவகை மன்றங்களும் இங்கே இருக்கின்றன. அதையும் பார்க்கிறோம். இதோ பார், இன்னொரு அரிய காட்சி. இன்றைக்கு மாதவி 11 வகையான ஆடல்களை ஆட இருக்கிறாள். 11 வகையான ஆடல்களை ஆடுகின்ற மாதவி யார் தெரியுமா? உனக்கு சொல்லுகிறேன் கேள். ஒரு முறை இந்திரலோகத்திலே நாரதன் வீணை வாசிக்க, மற்றவர்கள் இசைக்கருவிகள் வாசிக்க, உருப்பசி என்பவள் ஆடுகின்ற போது அவள் சற்றே காதல் கொண்டு இந்திரனுடைய மகனாகிய சயந்தனை கடைக்கண்களால் நோக்க, அதன் காரணமாக கலையிலே தடை ஏற்பட, கோபம் கொண்ட இந்திரன் அந்த உருப்பசியாகிய அவளை, ஊர்வசியாகிய அவளை பூமிக்கு சென்ற பிறப்பாயாக என்று சாபம் கொடுக்க, அப்படி வந்தவளுடைய வம்சத்தில் வந்தவள்தான் இன்றைக்கு புகார் நகரத்திலே ஆட இருக்கின்ற மாதவி என்கின்ற அந்த கணிகையர் குலத்து பெண். அவள் எத்தகைய முறையில் ஆடுவாள் என்றால், சோழ மன்னனால் பாராட்ட பெற்ற பெருமையுடையவள். அத்தோடு மட்டுமில்லை, 11 வகையான ஆடல்கள் என்று சொல்லுகிற போது அதிலே சிவபெருமான் திரிபுரம் எரிக்க எப்படி தன்னுடைய சடைமுடிகள் சுழலுமாறு நின்று ஆடினாரோ அந்த ஆட்டத்தை ஆடுவாள். அதோடு மட்டுமல்லாமல் முருகக்கடவுள் சூரபத்மனை அழிப்பதற்கு வீரங்கொண்டு வேளாட்டமாடி அந்த அசுரர்களை கொன்ற அதையும் ஆடுவாள். அதேபோல வாணாசுரன் முன்னே நின்று கண்ணபெருமானாடிய அந்த ஆட்டத்தையும் ஆடுவாள். தன்னை எதிர்த்த கொடூரமான அரக்கனை கொள்வதற்காக மரக்கால் நாட்டியம் ஆடிய துர்க்கையினுடைய நாட்டியத்தையும் ஆடுவாள். அதேபோல மன்மதன் ஆடிய ஆட்டத்தையும் ரதி ஆட்டத்தையும் ஆடுவாள். இவ்வாறு 11 வகையான ஆடல்களை ஆடக்கூடிய ஆற்றலை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதை காண்போம். அப்படி இந்த நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு காட்டுகிறேன் வா என்று அழைத்து கொண்டு வருகிறான். இத்தோடு மட்டுமில்லாமல் ஊரெங்கும் வசந்த விழா கொண்டாடுவதைப் போல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்க, கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையில் சிறு ஊடல் ஏற்பட்டதாம். ஊடல் என்பது பெருங்கோபம் அல்ல, சிறு கோபம். அந்த ஊடலை போக்குவதற்காக மாதவி கோவலனுக்கு அவன் விரும்புமாறு பாடலையும் ஆடலையும் தந்தாள். பிறகு யோசித்தாள், நாம் இங்கேயே இருப்பதை காட்டிலும் கடலோடு காவிரி கலக்கும் இடத்திற்கு செல்வோம் என்று சொல்லி கோவலனை வேண்ட, அவனும் உடனே அதற்கு ஒப்புதல் தர மாதவி புறப்படுகிறாள். புறப்படுகிற போது அவள் எப்படி தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறாள் என்றால், ஆடலும் கோலமும் அணியும் கடைக்கொள ஊடற்கோலமொடு இருந்தோன் ஒப்ப 10 துவரினும் 5 விரையினும் 32 வகை ஓமாலிகையினும் ஊரின நல்லீர் உரைத்தனி வாசம் நாரிருங்குந்தல் நலம் பெற ஆட்டி புகையின் புலர்த்தி பூமன் கூந்தலை வகைதொறும் மான்மதக் கொழுஞ்சேறு ஊட்டி அளத்தகம் ஊட்டிய அஞ்சஞ்சீரடி. முதலில் அவருடைய வாசனை பொருந்திய கூந்தல் சிறக்குமாறு அதற்கு வேண்டிய வசதிகளை செய்கிறாள். பின்னர் 32 வகையான அணிகலன்களை அணிந்து கொள்கிறாள். அதாவது கால் விரல் தொடங்கி தலை வரையில் பாதாதிகேசமாக அவள் அணிகின்ற அந்த அணிகலன்களுடைய பெயர்களையெல்லாம் இளங்கோவடிகள் இதோ இந்த முறையிலே சொல்லுகிறார். நலத்தகு மென்விரல் நல்லணி செரியே பரியகம் நூபுரம் பாடகம் சதங்கை அரியகம் காலுக்கு அமைவுறு அணிந்து குரங்கு செறிதிரல் குரங்கிற் செரித்து பிறங்கிய முத்திரை 30 இருகால் நிறம் கிளர் பூந்துகில் நீர்மையின் உடி காமர் கண்டிகை தன்னொடி பின்னிய தூமணி தோள்வளை தோளுக்கு அணிந்து மத்தகமணியோடு வைரம் கட்டிய சித்திரச் சூடகம் செம்பன் கைவளை பரியகம் வாழ்வளை பவளப் பல்வளை அரிமயிர் முன்கைக்கு அமைவுறு அணிந்து வாழைப்பகுவாய் வனக்குறு மோர்தம் கேழ்கிளர் செங்கேள் கிளர்மணி மோதிரம் வாங்குவில் வைரத்து மரகத தாழ்செறி காந்தல் மெல்விரல் கரப்படிந்து சங்களி நுண்தடர் பூஞான் புனைவினை அம்கழுத்து அகவையின் ஆரமோடு அணிந்து கயிற்கடை ஒழுகிய காமர்தூமணி செயத்தகு கோவையின் சிறுபுறம் மறைத்து ஆங்கு இந்திரநீலத்து இடையிடை திரண்ட சந்திரபாணி தகைபெரு கடிப்பினை அங்காது அவையின் அழகுற அணிந்து. சரி, இவள் இப்படி அணிவதை ஏன் சொல்ல வேண்டும் என்றால், கதையின் போக்கிலே ஏற்படுகின்ற பெருமாற்றம் இனிமேல் நிகழ்கிறது.
இந்த அணிகலன்களை இதற்கு பிறகு மாதவி அணியப் போவதில்லை. காரணம், இதனுடைய அடுத்த பகுதி காணல் வரி வருகிறது. காணல் வரியிலே கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கதையிலே மாற்றம் வரும். ஆனால் அவர்கள் சேர்ந்து செல்லுகிறார்கள். வயந்தமாலை உடன் செல்லுகிறாள். மட்டக்குதிரையிலே ஏறி கோவலனும் செல்லுகிறான். அத்தரி என்கின்ற குதிரையிலே ஏறி பள்ளக்கிலே செல்லுகிறாள் மாதவி. உடன் செல்லுகிறார்கள் தோழிமார்கள். மணல் பரப்பில் வண்ணச் சேலைகளை கட்டி அரங்கம் அமைத்து அதில் அமர்ந்து யாழை கையில் எடுத்து பாடத் தொடங்குகிறான் கோவலன். இவ்வாறாக அந்த காட்சிகளை எல்லாம் நமக்கு எப்படி காட்டுகிறார் இளங்கோவடிகள் என்றால், நகரை சுற்றி பார்க்க வந்த ஒரு விஞ்சையன் தன் காதலிக்கு காட்டுவதைப் போல காட்டுகிறார். அதோடு சேர்த்து கதை பகுதியும் சொல்லப்பட்டிருப்பது அருமையான பகுதி. கடலாடு காதையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வு எது என்று கேட்டால், 11 வகையான ஆடல், புகார் நகரத்திலே அந்த பூதம் வந்து தங்கிய வரலாறு, மாதவி அணிந்த 32 வகையான அணிகலன்கள், பிறகு அவர்கள் கடற்கரை நோக்கி செல்லுகிற காட்சி, இத்தனையும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடலாடு காதை ஒரு முக்கிய பகுதி. தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.